மனித குலத்தை மீட்க வந்த ஒரே ஒரு இரட்சகர். அவர் இந்த உலகத்துல மனுஷங்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல, எதையுமே கேட்கல, எதையுமே அவர் விரும்பல. நம்மள்ட்ட கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணு, இந்த இருதயம் கெட்டு போன அசிங்கமான கேவலமான அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் எந்த இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன்னு சொல்லி ஒரு இளைப்பாறுதலை எனக்கும் என் தாயாருக்கும் கொடுத்தார். உலகத்துல இருக்கும் போது என்னைக்கோ சாவு வந்திருக்கும், என்னைக்கோ நாங்க மறித்திருப்போம், என்னைக்கோ செத்துருப்போம். நம்ம மனசை விட்டு பேசணும். ஏன் சொல்றேன் தெரியுமா? நாளைக்கு என்ன செத்துட்டா கூட, நாளைக்கு மறிச்சுட்டா கூட இந்த செய்தி எங்கேயோ ஒருத்தவங்க கேட்பாங்க, யாரோ ஒருத்தவங்க பார்ப்பாங்க. அதுக்காக தான் நான் செய்தியை போடுறேன். நிச்சயமா சொல்றேன், நீங்க எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வருத்தப்பட்டுக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு, துன்பப்பட்டுக்கிட்டு, துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேங்க, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க எங்கேயும் தேட வேண்டாம், எங்கும் ஓட வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல மனசை விட்டு, ஏசப்பா என் ஆசீர்வதிங்க, ஏசப்பா என் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, மனசை திறந்து அவரை நோக்கி மேல வானத்தை அண்ணாந்து பார்த்து நோக்கி நீங்க பார்த்து அவர்கிட்ட ஒரு சின்ன பிரேயர், ஒரு சின்ன ஜெபம். ஏசப்பா நீங்க உண்மையான தெய்வமானா, உண்மையான கடவுள் ஆனா, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே என்ன சொல்லி நீங்க கூப்பிட்டு பாருங்க. ஏசப்பா நீங்க இருக்கிற இடத்துல உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறோம், உங்களுக்கு அற்புதம் செய்கிறோம்.